ஹே காய்ஸ், இன்னைக்கு அவரைக்காயை வச்சு சூப்பராக ஒரு மசாலா செய்யலாங்க. அதுக்கு தக்காளி, தேங்காய், சோம்பு, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், கருவேப்பிலையும் நறுக்கி வச்சாச்சுங்க. அவரைக்காயை ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சாச்சு. இந்த வளையல் என் பையன் எடுத்து கொடுத்தா, நான் காலேஜ் படிக்கிறப்ப வாங்கினதுன்னு நினைக்கிறேன். இப்போ சூடான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக வதங்கினா போதும். நம்ம ஏன்னா விசில் தான் விட போகிறோம். இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற அவரைக்காயும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினோன்னே இதுக்கு மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப போட்டால் அப்புறம் ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தேங்காய், தக்காளி, சோம்பு, பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இப்போ இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி போதும் நம்ம வேக வைக்கிறதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். குக்கர் மூடி ஏன் அழுக்காக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அப்போ தான் பருப்பு சாம்பாருக்கு வச்சு எடுத்தனால அந்த குக்கர் மூடி இப்படி இருக்குங்க. இப்போ 2 விசில் விட்டாச்சு, எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இது நம்ம தண்ணி நல்லா இஞ்சி வர அளவுக்கு நம்ம அடுப்புலையே போட்டு வற்ற விடணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவாக திக்காக வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மசாலா ரெடி. மீன்வெயில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு முன்னாடியே வறுத்து வச்சாச்சுங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா தண்ணி இஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மசாலா ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். எப்பயுமே பொரியல், சாம்பார் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.